இப்போ விருதுநகர் என்பது KKSSR கோட்டை. கிட்டத்தட்ட அந்த மண்டலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடியவர். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரனை முக்குளத்தோர் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக பெருவாரியாக ஓட்டு போட்டாங்க. அதில் தான் இங்கே 34,000 ஓட்டு வாங்கினாங்க. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, நயினார் நாகேந்திரனும் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடணும்னு விரும்புகிறார். 39 நாடாளுமன்ற தொகுதியில் ரேஸ் நடந்ததே விருதுநகரில் மட்டும்தான். கடைசிவரம் நல்ல ஃபைட்டாக இருந்துச்சு. அதனால தேமுதிகவே இந்த தொகுதியை கேட்குறாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் போட்டியிட்ட, விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் அவர் எடுத்த ஓட்டையும் இவர் விஜயகாந்த் பையன் எடுத்த விஜயபிரபாரன் எடுத்த ஓட்டை கூட்டுனீங்கன்னா எல்லா தொகுதிகளிலையும் பெருவாரியான லீடிங் யார் வந்துருவான்னா அதிமுக பாஜக அலைன்ஸ் வந்துடும். இந்த கணக்கீட தான் அவர் போறாரு. விஜயகாந்துக்கு போட்ட ஓட்டை நீ எப்படி மொத்த கூட்டணிக்கு பிறந்த இல்ல, அதுதான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு முரட்டு பக்தரா, தீவிரமானவரா, அந்த அளவிற்கு ஆளுமையோடு அவர் இருந்த ஒரு பகுதி. அவரோட பையன் இன்பத்தமிழன். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டைன்னு சொன்னீங்கல்ல, அந்த கோட்டையில ஓட்ட விடலை. பட் தொகுதி தனி தொகுதியாக மாறிடுச்சு. பட் திமுகவை நீங்கள் இந்த தொகுதியோட இதை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தேர்தல்களாக கூட்டணி கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. இந்த முறை இந்த தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சிவகாசி நீங்கள் கேட்டதை போல ஒரு குட்டி ஜப்பான். கடந்த காலங்களில் ராஜேந்திர பாலாஜி இந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். இந்த தொகுதிக்குள்ள தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் ஓரளவு ஏற்கக்கூடிய ஒரு கூட்டமும் அந்த பகுதிகளில் இருக்கு. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதிக்குள்ள ஒரு பெரிய ரோல் பண்ணலை. என்ன கேட்டால் தொகுதிக்குள்ள முக்குளத்தோர் அமைப்புகள் வலுவா இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் இந்த தொகுதிக்குள்ள இருமுனை போட்டி தான். அது திமுக அதிமுக கூட்டணி தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒவ்வொரு மாவட்டமாக கள நிலவரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் பல சிறப்புகள் உள்ளடக்கி இருக்குது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியும் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அந்த வகையில் இந்த மாவட்டத்தோட கள நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிக்கையாளர் சுவாமிநாதன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? விருதுநகர் சட்டமன்ற தொகுதி, நீங்கள் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் திமுகவில் ஒன்றிய செயலாளராகவும் இருக்கார். ரொம்ப தீவிரமான களப்பணி செய்யக்கூடியவர். அதனால தான் அவர் தொடர்ச்சியாக ஜெயிக்கவும் முடியுது. ஆனால் அண்மை காலமாக KKSSR அவர்களோட ஒரு சிறிய மனஸ்தாபமும் அவருக்கு இருக்கிறதா அந்த உள்ளூர் மக்களால் சொல்லப்படுது. பட் அதையெல்லாம் தாண்டி சீனிவாசன் நல்ல கிரவுண்ட் ஒர்க்கர், நல்ல களப்பணி செய்யக்கூடியவர். ஸோ அவர் திரும்பியும் சீட்டு கேட்குறார் திமுகவில். தனக்கு மீண்டும் வாய்ப்பு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நல்ல களப்பணியும் செய்திருக்கார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலிருந்து பெரும்பகுதி தொகையை தொகுதி மக்களுக்கான பணிகளில் சரியான முறையில் செலவினங்கள்லாம் செஞ்சிருக்கார். ஆன பின்பும் கூட இந்த தொகுதியில் இந்த முறை விருதுநகர் நகர சேர்மனாக இருக்கக்கூடிய SRS மாதவன் அவருடைய பெயரும் கூட இடம்பெறுது. நீங்கள் வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா விருதுநகர் அப்படின்னாலே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். காமராஜர் அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த மண் அன்னைக்கு அது விருதுப்பட்டி. அந்த விருதுப்பட்டி தான் இன்னைக்கு விருதுநகர். ஸோ விருதுநகர் காமராஜர் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனாலேயே காங்கிரஸுக்கு மட்டும்தான் நகர செயலாளர், அந்த நகராட்சி மன்ற தலைவர் பதவியை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முறை திமுகலேருந்து இவர் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ அவரும் இந்த தொகுதியில் ஒரு கண் வைத்திருக்கிறார். அவர் KKSSRோட ஆசியும் அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பட் அதனால அவரும் அந்த ரேஸில் முக்கியமான இடத்துல இருக்கார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதே தொகுதியில் கடந்த காலங்களில் போட்டிட்டு 2011 அதில் ஜெயித்தவர் மாஃபா பாண்டியராஜன். அவர் ஒரு கல்வி அமைச்சராக எல்லாம் இருந்தார். தேமுதிகவிலிருந்து இங்கே ரிட்டர்ன் ஆனவர். ஸோ அவரும் இந்த முறை இந்த தொகுதியை கேட்கிறார். விருதுநகர் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல அவரும் முக்கியமானதா நினைக்கிறார். பாஜகவுக்கு ஒருவேளை ஒதுக்கப்பட்டனா பாண்டரங்கன் கேட்கிறார். பாண்டரங்கன் பாஜகவோட மாவட்ட தலைவராக இருக்கார். அவர் இந்த கடந்த முறை கூட அருப்புக்கோட்டையில் போட்டியிட்டார். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்தவர். அவர் இந்த முறை விருதுநகரை குறிவைத்து அவரும் களப்பணி செஞ்சுட்டு இருக்கார். அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் பார்க்கப்படுது. ஸோ அப்போ அங்கே திமுக மீண்டும் அதே திமுக தான் களமிறங்கும். அதிமுகவில் இந்த தொகுதியில் ஒருவேளை கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்துச்சுன்னா தேமுதிகவும் இந்த தொகுதியை கேட்குறாங்க. ஏன்னா மாஃபா மணிரஞ்சன் வெற்றிக்கு காரணமே அது அதிமுக மட்டும் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் அதிமுக தேமுதிக அலைன்ஸில் தான் மாஃபா மணிரஞ்சன் ஜெயிக்கிறார். இன்னொன்று அவரே தேமுதிகவிலிருந்து வந்தவர். விருதுநகரில் உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது. ராஜேந்திர பாலாஜிக்கு மாஃபா பாண்டியராஜன் ஆகலை, அதனால உள்ளடி வேலை பார்ப்பாருன்னு சொல்றாங்க. அதான் அந்த உள்ளடி வேலை பார்ப்பு அதையெல்லாம் தாண்டி அந்த அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க தேமுதிக உள்ள வந்துச்சுன்னா இவர் கண்டிப்பா கேட்பார் இந்த தொகுதியை. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த உள்ளடி வேலை, மாஃபா பாண்டியராஜன், ராஜேந்திர பாலாஜி இடையில இருக்கக்கூடிய யுத்தம், இதையெல்லாம் கடந்து தேமுதிகக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. நீங்க அதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க. 39 நாடாளுமன்ற தொகுதியில ரேஸ் நடந்ததே விருதுநகர்ல மட்டும்தான். கடைசிவரம் நல்ல ஃபைட்டா இருந்துச்சு. அதனால தேமுதிகவே இந்த தொகுதியை கேட்குறாங்க. இங்கே அதிமுக அலையன்ஸுக்குள்ள தேமுதிக வந்துச்சுன்னா
இந்த தொகுதியை தேமுதிகவே வாங்கிடுவாங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல இந்த கோஷ்டி பூசல் அது இது எதுக்குமே இடமே இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் மாஃபா பாண்டியராஜனுக்கு இந்த தொகுதி கொடுப்பாங்க. தேமுதிக ஒரு 15 தொகுதிகள் தான் மொத்தம் கேட்குறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், கொஞ்சம் ஒரு ராஜ்யசபா எம்பி 2026. ஸோ அது ரெண்டும் ஒப்பீடு செய்யப்பட்டு ஒருவேளை கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதில் அதிக ஓட்ட காட்டின சட்டமன்ற தொகுதியில் ஒன்று விருதுநகர். அதனால தேமுதிகவும் இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அதிமுக கேட்டுச்சுன்னா மாஃபா பாண்டியராஜன் நிச்சயமா கேட்பாரு. தொகுதிக்குள்ள நாம் தமிழர் கட்சியும் ஓரளவு செல்வாக்கோட தான் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு முகம் இருக்கு. பட் அங்கே யாருமே பெரிய ஒரு தனிநபராக எமர்ஜ் ஆகி யாரும் உருவாகலையே தவிர தொகுதிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஓரளவு வாய்ப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எது எப்படியா இருந்தாலும் இந்த தொகுதிக்குள்ள இருமுனை போட்டி தான். அது திமுக அதிமுக கூட்டணி தான். அந்த அதிமுக கூட்டணியிலையும் தேமுதிக உள்ள வந்துருச்சுன்னா இங்கே அங்கே அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கக்கூடிய முறையில். இதுதான் இப்போதைய அந்த தொகுதியினுடைய கள நிலவரமாக பார்க்குறேன். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி சட்டமன்ற தொகுதி கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? ஏன்னா முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 2 முறை வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தார், அவரோட கோட்டையாக வச்சுருந்தார். அவர் தொகுதி மாதிரி ராஜபாளையம் போனார். இந்த வாட்டி அவர் சிவகாசி நிற்க வாய்ப்பு இருக்கா சார்? கள நிலவரம் என்ன சார் இருக்குது? சிவகாசி நீங்கள் கேட்டதை போல ஒரு குட்டி ஜப்பான், எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது மட்டும் இல்லாமல் பட்டாசு உற்பத்தியில் ஏராளமான பிரச்சனைகள், இடையூறுகள், தீப்பெட்டி தொழிலாக இருக்கலாம், பட்டாசு தொழிலாக இருக்கலாம், ஜிஎஸ்டி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அடிக்கடி வெடி விபத்துகள் நிகழக்கூடிய பகுதியும் சிவகாசி தான். வெடி விபத்துகள்னா பட்டாசு தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு தொழிற்கூடம் எரிஞ்சிருது, வெடிச்சிருது, 20 பேர் பலி, 15 பேர் பலி, 8 பேர் பலின்னு அடிக்கடி நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகம் கொண்ட ஒரு ஊர் சிவகாசி. தொழிலாளர்களும் தொழிற்கூடங்களும் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வந்து கடந்த காலங்களில் ராஜேந்திர பாலாஜி இந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய அசோகன் இருக்கார். அவர் தான் மறுபடியும் சீட்டு கேட்குறார். எப்படியும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் மீண்டும் அப்படின்னு அவங்க ஆழமாக நம்புகிறாங்க. காங்கிரஸ் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கூட்டணி கட்சி என்கிற முறையில். அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி இந்த தொகுதியில் 11லையும் ஜெயிச்சார், 16லையும் ஜெயிச்சார். 2021 அவர் ராஜபாளையத்துக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்குறார், முயற்சி பண்ணி பார்க்குறார். பட் அது அவருக்கு தோல்வியாக முடிஞ்சிருது. அதனால் அவரே மீண்டும் சிவகாசியில் இடம்பெறுவதற்கு எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி அங்கே நடைபெற்ற இந்த பூத் கமிட்டி அமைப்பு வர எல்லாமே அவருடைய மேலாண்மையில் அவர் தீவிரமாக களப்பணி ஆற்றிட்டு இருக்கார். அதனால் அவர் தான் மீண்டும் அங்கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான் போட்டிடுவார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அசோகனுக்கு மீண்டும் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொகுதிக்குள்ள பெரிய நல்ல பேரும் இல்லை, பெரிய கெட்ட பேரும் இல்லை, ஓரளவு நியூட்ரலான நேமில் தான் அசோகன் இருக்காரு. ஸோ ராஜேந்திர பாலாஜி மீண்டும் வருவார். இங்கே வந்து இந்த முறை சிவகாசியில் தான் போட்டிடுவார். இந்த தொகுதிக்குள்ள தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிறனால நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் ஓரளவு, ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி விவகாரங்கள் தொடங்கி பல விஷயங்களை பேசுகிறாங்க. ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது, இருந்தாலுமே கூட அவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் திராவிட கட்சிகள் ஒன்றுமே செய்யலை, இன்னுமே வெடிவிபத்து நடந்துட்டு தானே இருக்கு. அதை பேசுகிற சீமானை ஏற்கக்கூடிய ஒரு கூட்டமும் அந்த பகுதிகளில் இருக்காங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவு, நான் சொல்றது வந்து ஓரளவு என்பது ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு செல்வாக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் புதுசாக அந்த தொகுதிகளில் எம்எஜ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் ராஜேந்திர பாலாஜி போன்ற ஒரு ஆளுமை அங்கே நிற்கிறப்ப அட்ராக்ஷன் கிடைச்சிடும், மக்கள்கிட்ட அதோட ஒரு கவர்ச்சி விழுந்துரும். அப்போ ராஜேந்திர பாலாஜி அந்த ரேஸில் முந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப எளிதாக இருக்குது. அது கூட தேமுதிக அலையன்ஸில் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு விருதுநகர் மாவட்டமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா, நான் ஏன் தேமுதிக அலையன்ஸ் மற்ற மாவட்டங்களோட விருதுநகருக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறேன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் கணிசமான அளவுக்கு நாயக்கர் சமூக மக்கள் இருக்காங்க. இவர்கள் ஒரு காலகட்டத்திலிருந்தே அவர்கள் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சொந்த சமூகம். அதனால அவங்க வந்து இயல்பாகவே சொந்த மாவட்டம் கூட, விஜயகாந்த் மாவட்டமும் கூட சொந்த மாவட்டம், சொந்த சமூகம். ஸோ அவங்க இயல்பாகவே வந்து தேமுதிக ஒரு பிணைப்பு. நீங்க இவ்வளவு தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் விட்டுட்டு 38 தொகுதியில விட்டுட்டு விஜய பிரபாகரன் தேர்ந்தெடுத்தது விருதுநகர் தானே. அதனால வந்து அவங்க வந்து இந்த தொகுதியை விரும்புறாங்க. பட் அதுல இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம விருதுநகர் பேசணும். விருதுநகர் ஒருவேளை தேமுதிக கிடைச்சிச்சுன்னா விஜய பிரபாகரனே களமிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் கிடைக்கல. அதே போன்றுதான் இந்த தொகுதி மட்டும் இல்ல, அருப்புக்கோட்டையில் இது மாதிரி குறிவைத்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிடுறது. இதை நான் விருதுநகருக்கு மட்டும் பொறுத்தல, தேமுதிகவுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிற தொகுதிகளில் அதிமுக அலையன்ஸ்குள்ள போயிட்டாங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதிகளில் விஜய பிரபாகரனையே போட்டியிட வைக்கிறது அப்படிங்கிறதா வியூகமாக இருக்குது. ராஜேந்திர பாலாஜிக்கு ரொம்ப வேலை பார்ப்பாங்க. ஏன்னா ராஜேந்திர பாலாஜி ஏன் வேலை பார்ப்பாங்கன்னா, போன பாராளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரனுக்காக நல்ல வேலை பார்த்தார். இங்கே பல பகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அளவு வேலை பார்க்கல அதிமுகவில் இருக்க நிர்வாகிகள். இவர் நல்ல வேலை பார்த்தனால இயல்பாகவே ராஜேந்திர பாலாஜிக்காகவும் தேமுதிக தரப்பும் நல்ல ஒத்துழைப்பாங்க அந்த அலையன்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ராஜேந்திர பாலாஜியோட கை கொஞ்சம் ஓங்குறதா தான் பார்க்குறேன். சார், சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? கடந்த கால நிலவரம் எப்படி சார் இருக்கு? இங்கே சாத்தூர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே, சாத்தூர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதி. அங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்த தொகுதி.
அமமுகவுக்கு செல்வாக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் பின்பகுதியில் சொல்கிறேன். முதல்ல இந்த தொகுதியினுடைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு. நீங்கள் எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு செல்வாக்கு இருக்கோ அதே போன்று மதிமுகவுக்கும் ஓரளவுக்கு அந்த மாவட்டங்களில், விருதுநகர் மாவட்டங்களில் இயல்பாகவே இந்த நாயக்கர் சமூக மக்கள்கிட்ட விஜயகாந்த் வருவதற்கு முன்பு மதிமுகவை பெருவரியாக ஆதரித்தவர்கள் தான் அவங்க. விஜயகாந்த் ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்த பின்பு தான் அதில் பெரும்பகுதி ஓட்டுகள் தேமுதிகவை நோக்கி திரும்பிச்சு. அந்த வகையில் இந்த தொகுதி இன்னைக்குமே சாத்தூர் சட்டமன்ற தொகுதி என்பது மதிமுகவினுடைய வசம் தான் இருக்கு. சிட்டிங் எம்எல்ஏவா ரகுராமன் இருந்துட்டு இருக்காரு, மதிமுகவை சேர்ந்தவர். அவருக்கே திரும்பி சீட்டு கேட்கணும்னு மதிமுக விரும்புது. மதிமுக முதல்ல அந்த தொகுதியவே மீண்டும் தக்க வைக்கணும்னு ரொம்ப விரும்புறாங்க. அதனால மதிமுகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கே தொகுதிக்குள்ள வந்து சீட் ரேஸ்ல முந்துறாங்க, பெரிய வாய்ப்புள்ள நபர் அப்படிங்கிறத தாண்டி மதிமுகவுக்கு கொடுத்ததே 6 தொகுதிகள் தானே. அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தெரியுது. அதனால சாத்தூரை மீண்டும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜவர்மன் நினைவுல இருக்கலாம். 2019 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர். அதுல மட்டுமில்லாம 2021 சட்டமன்ற தேர்தலில் ராஜேந்திர பாலாஜியோட அந்த நேரத்துல ஃபைட்ல இருந்தார். மாத்தி மாத்தி 2 தரப்புக்கு இடையில பயங்கரமான உள்குத்து கலாட்டாக்கள்லாம் இருந்த நேரம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. நீ என்ன வாய்ப்பு கொடுக்கலன்னு ஒரே நாளில் அப்படியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பக்கம் நகர்ந்தார். டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளர் ஆக்கினார். கிட்டத்தட்ட 34,000 ஓட்டு எடுத்தார். நான் தான் சொன்னேன் அமமுக நல்ல அங்கே செல்வாக்கானது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திர பாலாஜியோட வலது கையா திகழ்ந்து 2 பேரும் ஒரே கலர்ல சட்டை போடுவாங்க, ஒரே மாதிரி சேர்ந்து போவாங்க. அவங்க போடுறதுல பார்த்தா ஜாதகத்தை பார்த்து ஒரே கலர்ல தான் வண்ணம் போட்டிருப்பாங்க. நீங்க ராஜேந்திர பாலாஜி பச்சை மஞ்சள் எல்லோ எல்லாமே எல்லா வண்ணத்திலையும் போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வலதுகரமாக இருந்தவர். அவர் அமமுக பக்கம் இணைந்திருந்தார். 34,000 ஓட்டு எடுத்தார். தொகுதிக்குள்ள முக்குளத்தோர் ஓட்டு கணிசமாக இருக்கு. அமமுக முக்குளத்தோருக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் கட்சி அந்த காலத்துல பார்க்கப்பட்டுச்சு. முக்குளத்தோர் ரெப்ரசன்டேஷன் கட்சி என்பது சொல்வதை விட அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரனை முக்குளத்தோர் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக பெருவாரியா ஓட்டு போட்டாங்க. அதுல தான் இங்க 34,000 ஓட்டு வாங்கினாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நயினார் நாகேந்திரனும் சாத்தூர் தொகுதியில போட்டியிடணும்னு விரும்புகிறார். அவர் ஒரு பட்டியல் எடுத்திருக்கார். முக்குளத்தோர் ஓட்டு எங்கெல்லாம் சாதகமா இருக்கு, தேசிய சிந்தனை எங்கெல்லாம் அதிகமா இருக்கு, அலைன்ஸ் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப நயினாருடைய எண்ண ஓட்டத்துல முக்குளத்தோர் ஓட்டு இங்க ஒரு ஒன்றியம் முழுவதும் இருக்கு சாத்தூர் தொகுதியில. அதை பாக்குறாரு ஒன்று. ரெண்டாவது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் நல்ல பிளே பண்ணியிருக்கிறது அந்த விருதுநகர்ல. நீங்க அந்த விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் விருதுநகர் மாவட்டத்துல போட்டியிட்ட, விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர், அவர் எடுத்த ஓட்டையும் இவர் விஜயகாந்த் பையன் எடுத்த விஜயபிரபாரன் எடுத்த ஓட்டை கூட்டுனீங்கன்னா எல்லா தொகுதிகளிலையும் பெருவாரியான லீடிங் யார் வந்துருவான்னா அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்துடும். இந்த கணக்கீட தான் அவர் போறாரு. ஸோ அப்ப டிடிவி தினகரன் அவருடைய கூட்டணியும் உள்ள வந்துருச்சு. அதனால தனக்கும் இந்த தொகுதி ஒரு சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் கேட்டாருன்னா ஒருவேளை இந்த அலையன்ஸ்ல ஏடிஎம்கே அலையன்ஸ்ல ராஜவர்மனை சமாதானப்படுத்திடுவாங்க. நீங்க நயினாரே நிக்கிறாரு, அவர் ஏற்கனவே போன முறை வந்து கட்சி மாதிரி அப்படியே அமமுக பக்கம் போய் நின்றார். இந்த முறை அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அமமுக பலவீனப்பட்டிருக்கிறது, அதுக்காக விஜய் பக்கம் போயிடுவாரா அப்படின்லாம் கிடையாது. நம்பிக்கையோடு காத்திருப்பார். கலப்பணி ராஜேந்திர பாலாஜி வேலை செய்வாரா நயினார் நாகேந்திரனுக்காகவா? இல்ல கண்டிப்பாக செய்வாங்கல்ல. 2 பேருமே முன்னாள் தோழர்கள் தான். என்னதான் இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே அமைச்சரவைகளில் இடம் பிடித்தவர்கள். என்ன காலங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அதற்கு முன்பு ஒரு ஆயிருப்பாரு. பட் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க தானே செய்யும். விஜயகாந்த் பையனுக்கு விஜயபிரபாரனுக்கு அவர் இறங்கி வேலை செய்தார் தானே. அதனால நயினார் நாகேந்திரனோடு என்ன முன்ன பிடக்கம் ஒண்ணுமே கிடையாது. நயினார் நாகேந்திரனுக்காக வேலை தான் செய்வாங்க. முக்குளத்தோர் ஓட்டுகள் அதிகமாக இருக்கு. அவர் அதை நம்பி வருகிறார். அதோட இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்போது நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்புறதால சாத்தூர் தொகுதி ஒரு விஐபி அந்தஸ்து பெறக்கூடிய தொகுதியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த தொகுதியை பார்க்குறேன். இதுதான் இப்போதைய அந்த தொகுதியினுடைய நிலவரமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இப்பொழுது பயிற்சியும் முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க தொகுதிக்குள்ள கால் ஊன்றுவதற்கு. நாம் தமிழர் ஓரளவு அடித்தளம் வைத்திருந்தாலும் கூட தாவேக்கா ஒரு புதிய முகமாக தான் பார்க்கப்படுது. புதுசா அங்கிருந்து ஒரு யங்ஸ்டர் அடையாளம் தெரிந்த நபராக இன்னும் உருவாகி வரல அப்படிங்கிற ஒரு குறை இந்த தொகுதிக்குள்ள தாவேக்கா மீது இருக்கு, விமர்சனமும் இருக்கிறது. எம்ஜிஆரின் முரட்டு பக்தன் தாமரைக்கனி அவர்கள் வந்து தனிச்சு நின்றே வெற்றி பெற்ற தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியோட இப்போ கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? யாருக்கு சாதகமா இருக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர் நீங்க கேட்டதை போல ஒரு கட்டத்துல தாமரைக்கனி சுயேட்சையாக நின்றால் கூட ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு மிக முக்கியமான தொகுதி. எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு முரட்டு பக்தரா, தீவிரமானவரா, அந்த அளவிற்கு ஆளுமையோடு அவர் இருந்த ஒரு பகுதி. அவரோட பையன் இன்பத்தமிழன் இன்னைக்கும் இருக்காரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்துட்டு இருக்காரு. அமமுக கூட இடையில போயிருந்தாரு, மீண்டும் அதிமுக பக்கம் சங்கமித்திருக்கிறார். பட் அவரால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டைன்னு சொன்னீங்கல்ல, அந்த கோட்டையில ஓட்ட விடல. பட் தொகுதி தனி தொகுதியாக மாறிடுச்சு. ஸோ அதனால அவருடைய குடும்பத்தினரோ அவருடைய அங்கத்தினர்களோ போட்டியிட முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு அங்கே கலை யதார்த்தமா இருக்கு. அதே நேரத்தில் அந்த கோட்டை இன்னுமே அதிமுக அவருடைய கோட்டையாக தான் இருக்கு. நீங்க பார்க்கலாம், விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஒரு தொகுதியில தான்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு. ரொம்ப குறிப்பா மான்ராஜ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் மறுபடியும் இந்த தொகுதியை கேட்கிறார். ஏன்னா இந்த 7 தொகுதியிலே அவர் மட்டும்தான் அமைச்சர். ராஜேந்திர பாலாஜி அவரே தோத்து போனார். கிட்டத்தட்ட அவர் வந்து பரபரப்பா பேசக்கூடிய அமைச்சரா இருந்தார் அந்த நேரத்துல. மோடிய டாடின்னு சொன்னார். அதெல்லாம் நினைவுல இருக்கும் நமக்கு. அவ்வளவு பரபரப்பா இருந்தவர் அவரே தோல்வி அடைந்து விட்டார். ஆனா பாத்தீங்கன்னா மான்ராஜ் ஜெயிச்சிருந்தார். அதனால மான்ராஜுக்கான ஒரு செல்வாக்கு அதுல இருக்கு. தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ரெட்டையிலைக்கான செல்வாக்கு, மான்ராஜுக்கான செல்வாக்கு இருந்தாலும் மான்ராஜுக்கு ஃபைட் கொடுக்குற இடத்துல சந்திரபிரபா தொடங்கி பல பேர் சீட்டு கேட்கறாங்க அந்த ரேஸ்ல. பட் திமுகவை நீங்க இந்த தொகுதியோட இதை எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தேர்தல்களாக கூட்டணி கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. அவர்கள் நிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, அப்படி இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்படியே தான் போயிட்டு இருக்கும். கடந்த முறை கூட காங்கிரஸ் போட்டிட்டதாங்க நினைவு. அந்த காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டவர் கூட இப்ப இல்லை. அவ இப்படியான காலகட்டத்தில் இந்த முறை இந்த தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகலாம் அங்கே யாருமே அந்த தொகுதி வந்து அதிமுக அழகான ஃபேவரான தொகுதி. ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படுச்சுன்னா பொன்னு பாண்டி அப்படிங்கிறவர் வந்து ஒரு வேட்பாளராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பொன்னு பாண்டி வந்து கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் வேலை என்பது தேர்தல் வேலை இவங்கள மாதிரி பார்க்க மாட்டாங்க. திமுக மாதிரி பார்க்க மாட்டாங்க. மக்களோடு பயணிக்கிறது. ஆமா, மக்களோடு பயணிக்கிறது, மக்களோட ஏதாவது செயல்பாடுகளை செய்யறது, இதுதான் அவர்களுடைய வேலை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டை. ஸோ அது மான்ராஜை விட்டாலும் சரி, அவங்க சந்திரபிரபா மாதிரியானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகமான தொகுதியாக தான் இருக்கும். இன்னொன்று நான் குறிப்பிட்டது இப்போ அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கே அந்த தேமுதிக, பிஜேபி, ஏடிஎம்கே அலையன்ஸுங்கிறது நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அலையன்ஸாக மாறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைய சூழலில் இவ்வளோ பேர் தான் சீட் ரொம்ப ரேஸில் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து யாரும் பெருசாக அங்கேருந்து உருவாகி வந்துடலை. ஏன்னா நமக்கு தெரியணும்ல, இவர் கேட்குறாரு பேர் இதுங்க அப்படிங்கிறது. எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது, விஜய்க்காக ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, அதை தாண்டி ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க. தலைவனை வந்து உருவாக்கணும், அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருக்குது இந்த தொகுதிக்குள்ளே அப்படின்னு பார்க்குறேன். அதே போன்று நாம் தமிழர் கட்சி ஓரளவு இந்த தொகுதிக்குள்ள ஒரு செல்வாக்கு மிக்க பகுதியாக தான் இருக்கிறத பார்க்குறேன். இன்றைய சூழலில் அதிமுக இந்த தொகுதியில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறத பார்க்க முடியும். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் வந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொகுதி மாதிரி ராஜபாளையத்தில் வந்து போட்டியிட்டார் அதிமுக சார்பாக. ஆனால் சொற்ப வாக்கு, ஒரு 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இந்த முறை யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி? கலர் நல்லவர் எப்படி சார் இருக்கு? ராஜபாளையம் நீங்கள் கேட்டதை போல ராஜேந்திர பாலாஜி ஒரு அதிகாரமிக்க அமைச்சர்களில் ஒருவராக இருந்தார். நல்ல பரபரப்பாக பேசக்கூடியவர். எப்படி செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாங்களோ முந்தைய அதிமுக ஆட்சியில், அதுபோன்று இவரும் அடிக்கடி பேசக்கூடியவர். மீடியா லைம்லைட்டில் இருப்பார். நல்ல சரியான வார்த்தை. அந்த மாதிரி லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அவர் வந்து துரதிருஷ்டவசமாக தன்னுடைய வழக்கமான தொகுதியை விட்டு ராஜபாளையத்துக்கு மாறி இருந்தார். அது அவர் எடுத்த ரிஸ்க்குங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த முறை ராஜபாளையத்தை அவர் தவிர்க்கிறார். அந்த இடம் நமக்கு புரிகிறது, அவர் தவிர்க்கிறார் அப்படிங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் தங்கபாண்டியன், அவர் திரும்பி சீட்டு கேட்குறார். தீவிரமான கனிமொழி ஆதரவாளர். மட்டும் இல்லாமல் உள்ளூரில் அமைச்சர் KKSSRோட இடைக்காலமாக கொஞ்சம் முட்டல் மோதல்கள் அவருக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அது செட்டில் ஆகிருக்கு. அதனால் அவர் திரும்பி சீட்டு கேட்குறார். ஏன்னா என்னதான் கனிமொழி ஆதரவாளராக இருந்தாலும் கனிமொழி அவர்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுடைய பொறுப்பாளர். கிட்டத்தட்ட அந்த 22 தொகுதிகளுக்கு தான் அவர் வேட்பாளர் தேர்வில் தொடங்கி வேட்பாளர்களுக்கான செலவினங்கள் உட்பட எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடியவராக இருப்பார். இப்போ விருதுநகர் என்பது KKSSRோடைய கோட்டை. அங்கே ஓரளவு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறத தங்கபாண்டியன் உணர்ந்திருக்கிறார். அண்மை காலமாக அதற்கான ஒரு போக்கும் தெரியுது. அதே நேரத்தில் இந்த தொகுதியில் திமுகவில் அவருக்கு மாற்ற வேற யாரு கேட்குறாங்கன்னா, ராஜபாளையத்தினுடைய அந்த நகராட்சியினுடைய சேர்மன் பவித்ரா ஷியாம், அவங்களும் இந்த சீட் ரேஸில் முக்கியமான இடத்துல இருக்காங்க. ராஜபாளையம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த நகராட்சி அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் பாதி பகுதி அதுவே வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் மக்கள் தொகை கொண்ட அந்த நகராட்சி அது. அந்த 1.25 லட்சம் 1.5 லட்சம் மக்களுக்கு அறிமுகமான ஒரு முகம் அப்படிங்கிறதுனால அவங்க அது தனக்கு ஒரு பேக் போனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரை இந்த தொகுதியை கோபால்சாமி அப்படிங்கிறவர் கேட்கிறார். யார் இந்த கோபால்சாமின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் கடந்த காலங்களில் எம்எல்ஏவாக இருந்தவர். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் நினைக்கிறேன், 2006 அல்லது 11 காலகட்டம். அப்போ எம்எல்ஏவாக இருந்த கோபால்சாமி வந்து இப்பொழுது பாஜகவில் இருக்கிறார். அவர் இந்த தொகுதியை குறிவைக்கிறார். அப்போ அப்படின்னா பாஜக 2 தொகுதியை குறிவிக்குது. ஒன்று சாத்தூரில் நயினாறு, இன்னொரு பக்கம் கோபால்சாமி. 2ல் ஏதாவது ஒரு தொகுதியை தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 2 தொகுதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் கோபால்சாமியும் நம்பிக்கையாக அந்த தொகுதியை குறிவிச்சிட்டு இருக்காங்க. தேமுதிக வேற இருக்காங்க. இதை விட முக்கியமாக இந்த தொகுதியில் வந்து அதிமுகவில் கௌதமி இந்த தொகுதியை குறிவிக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, ஆமாம் இன்னைக்கு நேற்று இல்லை, அவங்க விருதுநகர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற பொழுதே பேச்சு வந்தது. கௌதமி அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சு வந்துச்சு. ஸோ ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ராஜுக்கள் அதிகமான உள்ள அந்த சமூகம் இருப்பாங்க. கௌதமி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தொகுதி ஒரு சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்மீகம் தலம், நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் பேசுகிற பொழுது சொன்னீங்க,
தமிழக அரசு சின்னத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த சுற்றுவட்டாரத்தை உள்ளடக்கின தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், அது இருக்கக்கூடிய மாவட்டம் ராஜபாளையம். அப்போ அந்த ஆன்மீக ரீதியான தாக்கம் அங்கேயும் இருக்கும். கண்டிப்பா கௌதமி ஏற்கனவே பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்தவங்க. ஸோ 2 தரப்பு மக்களையும் வேலை செய்ய வைக்கிறது அவங்களுக்கு எளிதானதுங்கிறதுனால கௌதமியும் இந்த தொகுதியை விரும்புகிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒருவேளை அதிமுக வெளியூர் வேட்பாளரை போட்டுட்டாங்க அப்படின்னு கூட திமுக பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அதையெல்லாம் கடந்து அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த எம்பி எலெக்ஷன் முடிவுகளை வைத்து நம்ம பார்க்குறப்ப, நீங்கள் போன எம்எல்ஏ எலெக்ஷன் பொதுவாக சொல்லுவாங்க அதிமுக இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு பொதுக்குழுல. என்ன சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, சட்டமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் இருக்கு. இது விருதுநகருக்கு பொருந்துன்னு உண்டுன்னா நமக்கு தெரியல. ஏன்னா விருதுநகர்ல நல்ல பிளே பண்ணிருக்கு, அந்த அலைன்ஸ் நல்ல ரோல் பண்ணியிருக்கு. நீங்க ஏடிஎம்கே தேமுதிக அலைன்ஸே அந்த அளவுக்கு ரோல் பண்ணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பக்கத்துல காங்கிரஸ் மாணிக் தாகூருக்கு பக்கத்துல வந்துட்டார்ல அவரு. ஸோ அப்ப அந்த அனுப்பீடுல தான் நம்ம மதிப்பீடு செய்யறோம். அதை விட சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிச்சயமா இந்த ராஜபாளையம் அந்த பகுதிகள் அது எல்லாம் கொஞ்சம் அதிமுகவோட கை அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் திமுக இங்க வந்து நிறைய களப்பணி செஞ்சிருக்காங்க, கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்க மகளிர் கொடுக்குற 1000 ரூபாய் தொடங்கி ஸ்கீம்ஸ்ல நிறைய இந்த சைடு இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் பலன் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் திமுக அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கடும் போட்டி தான் இங்க நிலவும். இல்ல சார், இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா பிஜேபி கூட்டணிக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றீங்க தேமுதிக. ஆனா கடந்த பார்லமெண்ட் தேர்தலில் விஜயகாந்த் ஒருத்தருக்காக போட்ட ஓட்டுன்னு அதிகமா இருக்கும்ல சார். தனி மனிதரான விஜயகாந்துக்கு தான் இந்த ஓட்டு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அது எப்படி சார் விஜயகாந்துக்கு போட்ட ஓட்டை நீங்க எப்படி மொத்த கூட்டணிக்கு பொருந்தோம்? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க வந்து பாஜக வந்து அங்க டெபாசிட் இழக்கிறாங்கல்ல, வைப்பு தொகையை பறி கொடுக்குறாங்க ராதிகா சரத்குமார், அந்த அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுங்கிறேன். நீங்க ஏடிஎம்கே பிஜேபி தேமுதிகங்கிறது அந்த மக்கள் நீங்க வாக்களிச்சு பழகிருக்காங்கல்ல. தேமுதிக இப்பதான் ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஓட்டு போட்டிருக்காங்க. தேமுதிக ஓட்டு போட்டிருக்க மக்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது அப்படி ஒரு அலைன்ஸா அது ஃபார்ம் ஆகி நிக்கிறப்ப டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய இடம் நோக்கி நகருங்கிறேன். நான் நல்ல கடுமையான போட்டியை திமுக கொடுக்கும். இந்த அலைன்ஸ் பலவீனமான அலைன்ஸா இருக்காது இந்த தொகுதியில. ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கடும் போட்டி நிலவருக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் இந்த தொகுதிக்குள்ள அண்மை காலமா ரொம்ப வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது. இன்னொன்று தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் கூட இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்சி கொடி ஏற்றுற இளைஞர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நீண்ட காலமா இங்க ஒரு செயல்பாடுகள்ல இருக்காங்க. ஸோ இவர்களும் ஒரு சிறிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்துவாங்க. இவர்கள் எடுக்கக்கூடிய ஓட்டை பொறுத்து தான் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்கிற தீர்மானிக்கிற இடம் நோக்கி அதிமுகவுக்கு கடுமையான போட்டியை நோக்கி நகரும் அப்படின்னு பார்க்குறேன். திருச்சுழி சட்டமன்ற தொகுதி அது உருவாக்கப்பட்டதிலிருந்து தங்கம் தென்னரசு அவர் தான் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. தொடர்ந்து 2011, 16, 21 அந்த தொகுதி அவர் கோட்டையா வச்சிருக்க காரணம் இப்ப யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அவர் ஆப்போசிட்ல? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திருச்சுழியில இப்ப தங்கம் தென்னரசு அவர்கள் இயல்பாகவே தொகுதி மக்கள்கிட்ட நல்ல அட்டாச்சா இருப்பார். உள்ளூர்ல ஒரு நல்லது கெட்டதுன்னா போய் நிக்கிறது, மெட்ராஸ்ல தான் இருக்கணும். பொதுவாக அமைச்சர்கள் அப்படிங்கும்போது பெரும்பகுதி நாட்கள் சென்னையில் இருப்பாங்க. அப்படி சென்னையில் இருந்துட்டு அவர் ஊருக்கு வந்தாலும் தொகுதியிலேருந்து எத்தனை கல்யாண பத்திரிகை வந்திருக்கு, எத்தனை அழைப்பிதழ்கள் வந்திருக்கு, யாரெல்லாம் தொகுதியில் கட்சிக்காரங்க வீட்டில் இறப்புகள் நடந்திருக்கு, எல்லா வீட்டுக்கும் போய் ஆஜரிக்கிறது. இது வந்து ஒரு இணக்கத்தை நெருக்கத்தை கட்சியினர் மத்தியில் மட்டும் இல்லாமல் காமனாக பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த தொகுதியினுடைய ஆளுமை, அதனால தான் அவரை வீழ்த்துறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் திருச்சுழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்று ஒரு பெரிய வலுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலாக தேவர் அமைப்புகளில் ஏதாவது ஒரு அமைப்புகளுக்கு அந்த தொகுதியை கொடுக்குற கல்ச்சர் இருக்கு. நீங்கள் கடந்த கால வரலாறுகள் எடுத்து பார்த்தாலே தெரியும். தொகுதிக்குள்ள முக்குளத்தோர் சமூகம் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு முக்குளத்தோர் அமைப்பிற்கு இந்த தொகுதியை கொடுத்து விடுவது வழக்கமா இருக்கு. இந்த முறை அதுல தான் என்னன்னா, ராஜவர்மன் இந்த தொகுதியை குறிவைக்கிறார். சாத்தூர்ல இருந்து வர்றாரு. ஏன்னா சாத்தூர் அங்க ஒரு வேலை சொன்னேன் நான், நைரா நாகேந்திரன் போன்றவர்களுக்கு சாத்தூர் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சாத்தூருக்காக ஒரு பெரிய அலைபாயக்கூடிய ஒரு மனம் இருக்கிறது. ஸோ அப்போ அவர் திருச்சுழியில அவர் ராஜவர்மன் வந்து களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுடைய வியூகம் தான் அது. பட் ராஜவர்மனால தங்கம் தென்னரசை ஜெயிச்சிட முடியுமானா ஜெயிக்க முடியாது. பட் தங்கம் தென்னரசை மற்ற தொகுதிகளில் வேலை செய்ய முடியாம ஒரு கடும் போட்டியை சுருக்குவதற்கான ஒரு அஸ்திரமா அதிமுக இதை பயன்படுத்தும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா ராஜவர்மன் நிற்கிறாருன்னா அவரும் ஒரு அறிமுகமான நபர், அவரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட அவரும் இவரும் ஒரே சமூகம் என்கிற அடிப்படையிலும், இவரும் ஒரு ஃபெமிலியரான முகம் என்கிற அடிப்படையிலும் தங்கம் தென்னரசுவை மற்ற பிராந்தியங்கள்ல அல்லது மற்ற தொகுதிகளில் கவனம் செலுத்த முடியாம சொந்த தொகுதிக்குள்ள கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மூவ் தான் அதிமுக எடுக்கிறாங்க. பட் கூட்டணிக்கு கொடுத்தா இந்த தொகுதியில் ஆகும்னு நினைக்கலாம். பட் வந்து இந்த தொகுதியில தம்மளே களம் காணுகிற பொழுது மற்ற தொகுதிகளில் கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜவர்மனும் அப்படிதான். ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க ஆட்சி வந்துச்சுன்னா எடப்பாடி ஏதாவது நல்லது செய்வாரு, ஸோ நம்ம இவரை தங்கம் தென்னரசை எதிர்ப்போம். ஏன்னா ஒரு வலிமையான வேட்பாளர், அவரை எதிர்க்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. சீட்டு கேட்கிறாரு அவர் அந்த தொகுதியில. அந்த தொகுதியில பொறுத்தவரை அதிமுக அவர் மட்டும் தான் கேட்கிறார். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதிக்குள்ள
ஒரு பெரிய ரோல் பண்ணலை என்ன கேட்டால். நாம் தமிழர் கட்சியும் ஓரளவு சிறிதான பிடிமானங்கள் தான் இருக்குது. பட் தொகுதிக்குள்ள முக்குளத்தோர் அமைப்புகள் வலுவாக இருக்குது. அந்த அமைப்புகள் என்னன்னா தேர்தல் இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஒன்றில் திமுக அல்லது அதிமுக என்கிற மனநிலை. இன்னைக்கு இருக்கிற ரேஸ்ல தங்கம் தென்னரசு தான் இந்த தொகுதியில முந்தி ஓடுறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கின தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. கடந்த காலத்தில் தங்கம் தென்னரசும் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு, அமைச்சராகவும் இருந்திருக்காரு அந்த தொகுதியில். இப்போ அந்த தொகுதியில் கே சார் ஆளுமை செலுத்திட்டு இருக்காரு. இப்போ மீண்டும் அவர் தான் போட்டியிட வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த தொகுதி கலன் எப்படி சார் இருக்கு? இல்லை, KKSSR தொகுதியை அவர் தான் போட்டியிடுவார். ஏன்னா அவர் பெரிய ஆளுமை. கிட்டத்தட்ட அந்த மண்டலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடியவர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே 7 தொகுதிகளில் 6 தொகுதிகள் வெற்றி பெற்றது என்று சொன்னால் KKSSR தங்கம் தென்னரசு அந்த 2 பேருடைய உழைப்பும் தியாகமும் அர்ப்பணித்து போகக்கூடிய அந்த பகுதியில் அவங்க 2 பேரையும் மருது சகோதரர்கள் என்று சொல்றாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்ப திருச்சி போன்ற பகுதிகளில் KN நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஒரு ஃபைட் வரும். ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா ஒரு கடைக்கோடியில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளருக்கும் மேற்கு மாவட்ட செயலாளருக்குமே பொருந்தி போகுது. 2 பேருமே அமைச்சராக கூட இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் தென்னரசு KKSSR இடையில நல்ல சுமூகமான ஒரு உறவு போகுது. இந்த உறவுக்கு இன்னொரு காரணம் 2 பேரையும் தலைமை ஒரே மாதிரி நடத்துது. 2 பேரையும் ஒரே தராசில் வைத்திருக்கு. 2 பேருக்குமே போதிய அளவுக்கான முன்னுரிமை கொடுக்குறாங்க. 2 பேருக்குமே போதியமான முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் 2 பேருக்கும் இடையில ஒரு இணக்கமான போக்கு இருக்கு. அந்த நிலையில KKSSR தான் மீண்டும் இங்கு போட்டியிடுவார். அதிமுக சார்பில் இங்கு கிட்டத்தட்ட 3 முறை போட்டியிட்டவர் வைகை செல்வன். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், இலக்கிய அணியினுடைய மாநில செயலாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், இப்படிலாம் சொன்னாலும் கூட தொகுதி மக்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஒரு அந்நியம் இருக்கு. அந்த தொகுதிக்குள்ள போய் நம்ம பார்த்த வரையில வைகை செல்வனுக்கும் தொகுதி மக்களுக்கும் இடையில ஒரு சிறிய இடைவெளி இருக்கு. பட் வைகை செல்வன் தான் மீண்டும் களம் காண்பார். ஏன்னா அவருக்கு இருக்கிற தொகுதி அதுதான். அங்கதான் அவர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு 3 முறை போட்டியிட்ட தொகுதிங்கிறதுனால. இன்னொன்று, அங்க இரட்டையிலை சின்னம் ரொம்ப மக்கள் கிட்ட பரிச்சயம். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு ஜெயித்த தொகுதி. அப்போ அதனால அந்த எம்ஜிஆர் லெகசியில் அவங்க முழுக்க முழுக்க இரட்டை இலைக்கு ஒரு ஓட்டு போடுற கல்ச்சர் இருக்கிற தொகுதியும் கூட. பட் அங்கே KKSSR ஜெயிக்கிறார். அது சுயசெல்வாக்கு. இரட்டை இலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது பக்கத்தில் வரையும் கொண்டு போய் நிறுத்துது. அப்போ அதனால வைகை செல்வன் மீண்டும் கேட்கிறார். ஒருவேளை வைகை செல்வன் கேட்கல அப்படின்னா, வைகை செல்வன் தான் கேட்கிறாரு. ஒருவேளை அதிமுகவுக்கு இந்த தொகுதி போகலைன்னா தேமுதிக அந்த தொகுதி மேல ஒரு கண் வைக்கிறாங்க. நான் குறிப்பிட்டேன், விருதுநகர் மாவட்டத்தில் 2 தொகுதிகள் கேட்குறாங்க. ஒன்று விருதுநகர், இன்னொன்று இந்த அருப்புக்கோட்டை தான். இந்த அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட வேட்பாளராக விஜயபிரபாகரனை ஒன்றில் விருதுநகர் அல்லது அருப்புக்கோட்டை 2ல் ஏதோ ஒரு தொகுதியில் அவரை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி தான் காய நகர்த்திட்டு இருக்காங்க தேமுதிக. மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய இயக்கமாக அந்த தொகுதிக்குள்ள நன்கு பரிச்சயமாயிருக்காங்க, மக்களோட பயணிக்கிறாங்க. அமைச்சர் தொகுதி என்பதால அவர் அமைச்சர் கொஞ்சம் லைம் லைட்ல தெரிஞ்சாலும் கூட தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்திருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு, எழுச்சியை பெற்றிருக்கு. அதே எழுச்சியும் வரவேற்பும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. யாரு ஜெயிக்கிறாங்க என்பதை நிர்மாணிக்கிற இடத்துல இங்க எப்போ போட்டி வரும்னா, ஒருவேளை தேமுதிக அதிமுக எல்லாம் ஒரே அலையன்ஸ்குள்ள பாஜக எல்லாம் ஒரே அலையன்ஸ்குள்ள வந்துச்சுன்னா கடும் போட்டியை சந்திக்கக்கூடிய தொகுதியை அது மாறலாம். மற்றபடி இப்போதைக்கு கலநடத்துல யாரும் முந்துவாங்கன்னு சொல்ல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல KKSSR தான் முந்தி ஓடிக்கொண்டிருக்கிறார். KKSSR அவர் பையனுக்கு சீட்டு கேட்கறதா கூட நியூஸ் வருது. இல்ல, நிச்சயமா கேட்கிறாரு. பட் அது உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அந்த கோட்டால அவர் பையனுக்கு வரலாம் என்று நினைக்கிறார். பட் அதை தாண்டி என்னன்னா, KKSSR என்கிற ஒரு ஆளுமை ஆக்டிவா தானே இருக்காரு அப்படின்னு தலைமை நினைக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பேரிடர் தொடர்பான துறைகள்ல விவாதங்கள்ல எல்லாத்துலயுமே இதை பண்ணிக்கிறதுனால அப்பாவுக்கு ஒரு தொகுதி மகனுக்கு ஒரு தொகுதி என்பதற்கு இப்போதைக்கு திமுக தயாராக இருக்காது. ஸோ இவருக்கு வழங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு வேண்டாம் என் பையனுக்கு கொடுங்க என்று அழுத்தம் கொடுத்தா அதை கொடுக்க தான் செய்வாங்க திமுக. மற்றபடி இப்போதைய சூழல இந்த திமுக தான் முந்தி ஓடுது அப்படின்னு பாக்குறேன். தேங்க்ஸ். நன்றி.